வணக்கம் ஆசிரியர் தலைமைகளே. இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் பயன்படக்கூடிய ஒரு எளிமையான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக எவாலுவேஷன் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப். அதோட பேர் என்ன தெரியுங்களா? குவிஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். குவிஸ் மேக்கர். இந்த குவிஸ் மேக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்பை பயன்படுத்தி மாணவர் அனைவரும் தங்களுடைய கற்பித்தல் திறன் எந்த அளவுக்கு உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் என்பதை தன் மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் எவ்வாறு தாங்கள் நடத்திய பாடப்பொருளை புரிந்து கொண்டார்கள் என்பதையும் மதிப்பீடு செய்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் Q அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் அடியில் இங்கே இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள் குவிஸ் மேக்கர்னு இருக்குது, கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப நான் புது ப்ராஜெக்ட் ஒன்று கேட்குது, நேம் ஆஃப் த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் அதை சதுரம் அப்படின்னு கொடுக்கலான்னு வச்சுக்கலாம். சதுரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னுடைய புது ப்ராஜெக்டோட பேர் சதுரம் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க, இங்கிலீஷில் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. க்ரியேட் பண்ண சொல்லியிருக்குது. க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த சதுரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். மேலே இருக்கு பாருங்கள் ஃபோட்டோ. இதை கேலரியிலேருந்து நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பத்திற்கு என்னது எப்படினாலும் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். எனக்கு சும்மா இப்போதைக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பீக்காக் வச்சுக்கிறேன். அப்லோட் ஆகிட்டுருக்கு, நின்றுடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபோட்டோ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது, மைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட பேர் சதுரம். ரைட். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வாட் இஸ் த டாபிக் இங்கே பாருங்கள். வாட் டாபிக் இஸ் யுவர் கொஸ்டின்ஸ் ஆன் அப்படின்னு கேட்குது. என்ன டாபிக் அப்படின்னு கேட்குது. ஜாமெட்ரி பேஸ்டு தான். இங்கே பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். அதில் எல்லா டாப்பிக்குமே அதில் டிஸ்பிளே வரும். நான் இதை பற்றி எந்த பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஜாமெட்ரி பற்றி பேச போகிறோம். அதனால ஜாமெட்ரியை கிளிக் பண்ணிங்க. இங்கே இருக்கு பாருங்கள், ஜாமெட்ரி இன் ஸ்பேஸ், ஜாமெட்ரி இன் பிளேன். ரைட். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷினை டைப் பண்ணலாம். எத்தனை கொஷின் ஃபஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அது என்ன டைப், அதாவது நாலேஜ், எந்த நாலேஜ் இருக்குது, ஹையர் ஆர்டராக இருக்கணுமா, லோயர் ஆர்டரா, மிடில் ஆர்டராங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது நார்மலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல். அடுத்தது கிவ் அ டிஸ்கிரிப்ஷன் யுவர் கொஸ்டினரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த கொஸ்டினரியை இதில் கொஸ்டினரி டிஸ்கிரிப்ஷன், இந்த கொஸ்டினை பற்றி எது வேணாலும் நீங்கள் இதில் கொடுக்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம கொஸ்டின் டைப் பண்ணலாமா? பாருங்கள், இப்போ தான் நம்ம கொஸ்டின் போர்ஷனுக்கே வந்திருக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் இமேஜாகவும் கேட்கலாம் அல்லது டெக்ஸ்ட்டாகவும் கேட்கலாம். இப்போ நான் இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்லிங்கில் கூட போய் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக ஏதாவது நீங்கள் கேலரியில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக எடுத்து கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கேலரியில் எதாவது வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். நான் வைக்கலன்னு வச்சிங்களேன், சதுரத்தின் அனைத்து கோணங்களும் டேஷ். இது கேள்வி. விடை பாருங்கள், 45 டிகிரி. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆன்சர் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆன்சருக்கு போயிடும். 90 டிகிரி. இன்னொரு மூணாவது ஆன்சர் 180 டிகிரி. நாலாவது ஆன்சர் 360 டிகிரி. ஓகே, 4 ஆன்சர் டைப் பண்ணியாச்சு. இது எது சரியான விடையோ அதை டச் பண்ணி சரியான விடையை சூஸ் பண்ணி க்ரீன் கலராக மாற்றி வச்சுங்க. ரைட். இப்போ ஒரு கேள்வி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ ஒரு கேள்வி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெண்டாவது கேள்விக்கு போகணும். கொஸ்டின் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். மறுபடியும் பாருங்கள், சதுரத்தின் மூலைவிட்டங்கள் டேஷ். இதுக்கு ஆன்சர் சமம் ஆட் ஆன்சர் சமம் இல்லை
எப்போதாவது, எப்போதும், எப்போதாவது, சில சமயம். இது எது சரியான விடை? சமம் தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்விகளை உருவாக்கி மாணவர்கள் கொடுத்துட்டோம்னா மாணவர்கள் அதை ப்ளே பண்ணி இதை அப்படியே நம்ம மாணவர் கையில் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, செல்ஃபோனில் அவங்க திறன் பேசியில் ஒவ்வொரு கேள்வியாக படித்து அதுக்கான சரியான விடையை அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. அது எப்படின்னு பார்த்துலாமா? சரி, சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டோட்டல் கொஸ்டின் 2 இருக்குது. இப்போ நான் சதுரங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வரேன். சதுரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது சதுரம். அதில் பாருங்கள் ப்ளேன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ப்ளே பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வருது பாருங்கள். சதுரத்தின் அனைத்து கோணங்களும் டேஷ் 90 டிகிரின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட், சதுரத்தின் மூலை விட்டங்கள் சமம், அதுவும் கரெக்டுன்னு கொடுத்துறேன். ஃபினிஷ். இப்போ இந்த குவிஸ் முடிஞ்ச உடனே நம்மளுடைய மாணவர்கள் எத்தனை கேள்விக்கு சரியான விடை அளிச்சிருக்காங்க, எத்தனை கேள்விக்கு தப்பான விடை அளிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, எல்லா விஷயமும் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸ்கோர் வந்து 2 கொஸ்டின் 2 மார்க்கு, டைம் 14 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க, ரேட்டிங் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வடிவியல் பகுதி மட்டுமல்லாது, கணிதம் மட்டுமல்லாது, பிற பாடங்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், சோஷியல் சயின்ஸ், இது எல்லாத்துக்கும் மாணவர்களை மதிப்பீடு செய்வதற்கு எளிமையாக வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய அருமையான ஆப் தான் இந்த குவிஸ் மேக்கர். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும். மாணவர்கள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்வோடும் தங்களுடைய கற்றலை மதிப்பீடு செய்து கொள்வார்கள். இது ஆசிரியர்களின் பணிச்சுமையை வெகுவாக குறைக்கிறது. ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.